ராம் ராம். ஆத்மபக்தி சேனல் சார்பாக அனைவருக்கும் உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். விடாத கர்மா என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருப்பது 40வது பகுதியாகும். இதில் சிவராத்திரியின் மகிமை பற்றி ஒரு சிறிய கதை மூலம் தெரிந்து கொள்வோம். மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி நாளன்று நிகழும் மகா சிவராத்திரியை பற்றி விரிவாக லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், கருட புராணம் மற்றும் அக்னி புராணம் உட்பட பல புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பிகையே இந்த புனித நாளில் 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி சிவபெருமானை அர்ச்சனை செய்து பூஜித்து வந்து இறுதியில் அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே சிவராத்திரி என்று அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஆகையால் நாமும் இந்த புனித நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு முக்தி பெற இறைவன் அருள் வேண்டுவோம். மகா சிவராத்திரி நாளன்று ஒரு வேடன் தன்னையும் அறியாமலேயே சிவபெருமானுக்கு பூஜை செய்ததை சிவபெருமான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி சிவமகாபுராணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு புராணங்களில் மகா சிவராத்திரியை பற்றி பல்வேறு கதைகள் கூறப்பட்டாலும் ஒரு வேடனுக்கு சிவபெருமான் காட்சியளித்த இந்த கதை மிகவும் விசேஷமானது. முன்னொரு காலத்தில் மகா சிவராத்திரி தினத்தில் ஒரு வேடன் விலங்குகளை வேட்டையாட காட்டிற்கு சென்றான். நாள் முழுவதும் அலைந்தும் ஒரு விலங்கு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பசியால் வாடிக்கொண்டிருக்கும் தன் குடும்பத்தினரை எண்ணி கவலையுற்று திரும்பிக் கொண்டிருந்த அவன் வழியில் இருந்த ஒரு நீர்நிலையில் நீர் அருந்தினான். ஏதாவது ஒரு விலங்கு அந்த நீர்நிலைக்கு வரும், அதை கொன்று எடுத்துச் செல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் சிறிது நீரை ஒரு குடுவையில் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மரத்தில் ஏறி அமர்ந்தான். அந்த மரம் ஒரு வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்கு தெரியாது. வேடன் உறங்காமல் விலங்கிற்காக காத்திருந்த போது ஒரு பெண்மான் நீர்நிலைக்கு வந்தது. அது முதல் ஜாமம் முடிவடையும் நேரம். மானை கண்ட வேடன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான். அவனது அசைவினால் ஒரு வில்வ இலையும் குடுவையில் இருந்து சிறிது தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. வேடன் தன்னை குறிப்பார்ப்பதை அறிந்த மான், வேடனே, என் இளம் குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும், தயவு செய்து என்னை கொல்லாதே என்று வேண்டியது. அதற்கு வேடனோ, மானே, என் குடும்பத்தினரின் பசியை போக்க வேண்டியது எனது கடமை, உன்னை கொல்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்றான். அதற்கு அந்த பெண்மான், அப்படி என்றால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா, என் குட்டிகளை இளைய பெண்மானிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன், என்னை நம்பு, என் குட்டிகள் மீது சத்தியம் என்றது. மானின் வேண்டுகோளுக்கு வேடன் இசைந்ததும் அந்த மான் தன் இருப்பிடம் நோக்கி ஓடியது. அந்த மானை எதிர்பார்த்து தூங்காமல் மரத்தின் மீதே காத்து கொண்டிருந்தான் அந்த வேடன். அந்த நேரம் பார்த்து மற்றொரு பெண்மான் தண்ணீர் பருக அந்த நீர்நிலைக்கு வந்தது. அதை கொல்ல அம்பை எடுக்க செய்த பொழுது அவனை அறியாமல் மரக்கிளையிலே இருந்து வில்வ இலையும் குடுவையில் இருந்து தண்ணீரும் லிங்கத்தின் மீது விழுந்தன. அது 2வது ஜாமம் முடிவடையும் நேரம். அந்த ஓசையை கேட்டு நிமிர்ந்த மான் வேடன் தன் மீது குறிவைப்பதைக் கண்டு திகைத்து, வேடனே, என்னை கொல்லாதே, என் சகோதரி மானை தேடி நான் இங்கு வந்தேன். அவளுடைய குட்டிகள் என் பொறுப்பில் இருக்கின்றன, அவற்றை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன், பிறகு நீ என்னை கொல்லலாம் என்றது. வேடன் அதற்கும் அனுமதி தந்தான். 3ஆம் ஜாமம் முடியும் வேளையில் ஒரு ஆண்மான் நீர் பருக வந்தது. அதை கண்ட வேடன் வில்லை எடுத்த பொழுது வில்வ இலையும் சிறிது நீரும் மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. வேடன் தன்னை கொல்லப்போவதை அறிந்த ஆண்மான், ஓ வேடனே, என் 2 மனைவிகளிடமும் குட்டிகளை ஒப்படைத்து விட்டு வந்து விடுகிறேன், பிறகு என்னை கொல்லவும் என்று கெஞ்சி கேட்டு கொண்டது. அதற்கும் அனுமதி அளித்த வேடன்
அந்த மான்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி வியந்தபடி மான்களையே எதிர்பார்த்து உறங்காமல் மரத்தின் மீது பொறுமையுடன் அமர்ந்திருந்தான். தங்கள் இருப்பிடம் திரும்பிய மான்கள் நடந்த நிகழ்ச்சியை தங்களுக்குள் பரிமாறிக்கொண்டன. வேடனுக்கு பலியாக நான் செல்கிறேன் என்று ஒரு மான் சொல்ல, இல்லை நான் தான் போவேன் என்று சொன்னது இன்னொன்று. இப்படி 3 மான்களுமே விவாதித்தன. ஒருவர் உயிரை தியாகம் செய்து மற்ற இருவர் உயிர் வாழ்வதை விட தங்கள் சத்தியத்தை காப்பாற்ற மூவருமே வேடனிடம் செல்வதென்று தீர்மானித்தனர். பெற்றோர்கள் பலியாகச் செல்லும் பொழுது தாங்களும் உயிர் வாழ விருப்பமில்லை என கூறி குட்டிமான்களும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றன. 4வது ஜாமம் முடிவடையும் நேரம். மான்கள் கூட்டமாக வருவதை கண்ட வேடன் மகிழ்ந்து வில்லையும் அம்பையும் எடுத்த பொழுது சிவலிங்கத்தின் மீது தண்ணீரும் வில்வையிலேயும் வழக்கம்போல் விழுந்தன. பிறந்ததிலிருந்து பாவங்களை செய்து பிழைத்த அவனுக்கு 5 அறிவுள்ள ஜீவனான மான்கள் மூலம் ஞானம் உருவானதும் அந்த வேடன், ஓ மான்களே, நான் உங்களை கொல்ல மாட்டேன், நிம்மதியாக போகலாம் என்றான். இதை சொன்னதும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தருளினார். 4 ஜாமங்களிலும் மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறோம் என்றோ பூஜையின் மகிமை பற்றியோ அறியாமல் இரவு முழுவதும் சிவபூஜை செய்திருக்கிறான் அந்த வேடன். அவன் அறியாமல் செய்த இந்த பூஜையின் காரணமாக சிவனருள் கிடைத்து அவனுக்கு ஞானமும் பிறந்தது. அப்போது சிவபெருமான், வேடனே, உன்னை அறியாமல் செய்திருந்தாலும் சிவராத்திரி விரதம் இருந்த பலன் உன்னை வந்து சேரும். அதன் காரணமாக உனக்கு தரிசனம் தந்தேன். நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம் என்றார். ஈசனை பணிந்த வேடன், ஐயனே, என் பாவங்களை தூக்கி அருள வேண்டும் என்றான். அவ்வாறே அருளிய சிவபெருமான் பல செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி, வேடனே, இனி எல்லோரும் உன்னை குகன் என்று அழைப்பார்கள். உன் தெய்வீக தலைநகரான ஸ்ருங்கிபேரபுரத்தில் வசிப்பாய். எந்த தடையும் இல்லாமல் உன் வம்சம் செழிக்கும். ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக இப்பூ உலகில் அவதாரம் எடுத்து இங்கு வரும்பொழுது அவர் உன்னை தனது சகோதரர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்வார். ஸ்ரீராமருக்கு படகு ஓட்டும் சிறந்த கைங்கரியம் செய்வாய். அனைத்து தெய்வங்களாலும் நீ புகழப்படுவாய் என்று கூறி சிவராத்திரி விரதத்தின் மகிமையை விவரித்து மறைந்தார். சிவதரிசனம் கிட்டிய அந்த மான்களும் மிருக உடலை நீத்து திவ்ய ரூபத்துடன் சிவஜோதியில் கலந்தன. மகாசிவராத்திரி தினத்தன்று 4 கால பூஜையில் நாமும் கலந்து கொண்டால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெற்று சிவதரிசனமும் பெறலாம் என்கின்றன புராணங்கள். தன் கர்மங்கள் யாவும் நீங்க பெற்ற வேடன் அடுத்த பிறவியில் குகனாக பிறந்து தான் செய்த நற்கர்மாவின் பலனால் ஸ்ரீராம தரிசனத்தையும் பெற்றான். மகாசிவராத்திரி விரதம் இருப்பதால் நாம் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும். புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பல முறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு மகாசிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடு ஆகாது. சிவமகாபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த வேடனின் கதை நடந்த இடம் ஸ்ரீசைலம். ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் நந்தியால் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள தலம் இது. இங்கே நந்திதேவர் மலை உருவில் இருக்கிறார். இத்தலத்தை திருப்பருப்பதம் என்றும் மல்லிகார்ஜுனம் என்றும் குறிப்பிடுவார்கள். இது 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்று. சிவராத்திரி நாளில் இங்குள்ள பாதாள கங்கை என்ற தீர்த்தத்தில் நீராடி மல்லிகார்ஜுனேஸ்வரரை வழிபடுவது மிகவும் புண்ணியம். சிவராத்திரியை ஒட்டி இங்கு பெரும் திருவிழா நடைபெறுகிறது. இவ்வாறு 24 ஆண்டுகள் மகாசிவராத்திரி விரதம் இருந்தால் நாம் சிவகதி அடைவது உறுதி. நமது 7 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்கின்றன புராணங்கள். சிவ 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 சிவா.